அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாவாகிய யாசுவ மேசியா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு காரிய சித்தியை உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோனாவினுடைய புஸ்தகம், அதனுடைய 1வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனத்தை யாராவது வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு யாவுடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா யாவுடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் யாவுடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். யா சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரெயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய யாவிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் யாவுடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யோனாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோனா யார் என்று கேட்டால், அவன் யாவுடைய வாயாக தீர்க்கதரிசியாக இருந்தான். இவன் ஒரு யூதன். இவனிடத்திலே தேவ வார்த்தை உண்டாகி, நினிவேக்கு போ, அந்த நினிவே தேசத்திற்கு விரோதமாய் எச்சரிப்பின் சத்தத்தை கொடு என்று சொல்லி யாவாகிய தேவன் அவனிடத்தில் சொன்னார். தேவன் எங்கேயும் யார்கிட்டையும் போய் அவனை நீ ஆசீர்வதின்னுலாம் சொல்ல மாட்டார். அவனை எச்சரிப்பின் சத்தம் கொடு, அவன் திருந்தட்டும், அவனை நான் பாதுகாத்துக்கிடுவேன் அப்படின்னுவார். இப்போ யோனாட்ட சொன்னார், நினிவேக்கு கடந்து போய் நினிவே ஜனத்தை எச்சரிப்பின் சத்தத்தினுடைய ஊடாய் நீ நடத்து என்று சொன்னார். யோனா ஒரு யூதனாக இருந்தபடியினால் அவன் யோசித்திருப்பான், நான் ஒரு யூதன், அந்த நினிவே ஜனம் ஒரு புறஜாதி ஜனம், ஒருவேளை புறஜாதி ஜனத்திடத்திலே யூதனாகிய நான் போய் அவர்களுக்கு விரோதமாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தால் அவர்கள் என்னை பழித்து விடுவார்கள், என்னை ஒருவேளை உதாசீனப்படுத்தி விடுவார்கள், அல்லது எனக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள், இல்லது என்னை சாகடித்து விடுவார்கள் என்கின்ற பயம் வந்திருக்குமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் நினிவேவுக்கு போகவில்லை. தேவனுடைய வார்த்தையை அவன் அவமதிக்கிறான். ஆனால் தேவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்து, எப்படியாவது நான் இருக்கிற இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறான். தேவன் நினிவேவுக்கு போக சொன்னார். ஆனால் இவன் நினிவேவுக்கு போகாமல் இவனாக தெரிந்து கொண்டு தர்சீசுக்கு புறப்பட்டு போகிறான். தர்சீசுக்கு புறப்பட்டு போகிறவனுக்கு கப்பலிலே பிரயாணம் பண்ணுவதற்கு பண தேவை இருக்கிறது. ஆனால் நினிவேவுக்கு போக வேண்டுமானால் தேவன் அந்த காரியத்தை கண்டிப்பாக அவர் பார்த்திருப்பார். இப்போது டிக்கெட் எடுத்து கப்பலிலே பிரயாணமாக போகிறான். இவன் கப்பலில் ஏறினான். நான் நினைக்கிறேன் இவனுடைய இருதயத்தில் குற்றபோதம் இருந்திருக்கும். தேவன் என்னை நினிவேவுக்கு போக சொன்னார், நான் இப்போது தர்சீசுக்கு போய் கொண்டிருக்கிறேனே,
என்கின்ற அங்கலாய்ப்பு இருந்த நிமித்தமாக, துக்கங்கள் கவலைகள் இவனை மேற்கொண்ட நிமித்தமாக இவன் கப்பலின் அடித்தட்டிலே கடந்து போய் நித்திரையாய் இருக்கிறான். நல்ல தூக்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வீட்டில் ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் கண்ணீர் வருது, ஏன் பிசாசு வருது, ஏன் இந்த சிக்கலெல்லாம் எனக்கு கடந்து வருது அப்படின்னு நீ யோசித்தேன்னா, உன் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் செய்கிற தப்பு. இதைத்தான் நீ யோசிக்கணும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன காரணமாக இருக்கிறேன், நான் எப்படி காரணமாக மாறினேன், நான் என்ன தவறு செய்தேன். இந்த காரியத்துக்குள்ள கடந்து போகல அப்படின்னா நீயும் உன் குடும்பம் அழிஞ்சிரும். இப்ப கப்பல் பிரயாணம் என்பது கப்பலில் இருக்கிறவர்கள் அத்தனை பேர் ஒரு குடும்பம். எங்கோ பிறந்து, யாரிடத்துல பிறந்து, எங்கோ வளர்ந்திருந்தாலும் இப்போது ஒரு கப்பலிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அடித்தட்டிலே பாவம் செய்த யோனா நிம்மதியாக படுத்திருக்கிறான். பாவம் செய்கிறவனுக்கு எப்பவுமே தூக்கம் ஜாஸ்தி வரும், மறந்துடாதீங்க. நித்திரை மயக்கம் அதிகமாக வரும். அவன்கிட்ட அதிகமான பாவம் இருக்கும். ஒன்றில் சிந்தனையில் பாவம் இருக்கும், இல்லது சரீரத்தில் பாவம் இருக்கும். இந்த பாவத்தின் காரணமாகத்தான் அது அவனுக்கு புரியாது. தூக்க மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் பாவி அப்படின்றதே புரியாது. அவனுடைய சிந்தனை குறித்து ஒரு நாள் யோசிக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்க மாட்டான். அவன் புருஷனை குறித்து, அவன் பொண்டாட்டியை குறித்து, அவன் பிள்ளையை குறித்து யோசிக்க மாட்டான். இதில் பாவத்தை குறித்து வேற எல்லாம் யோசிப்பான். ஏன்னா இவன் அகப்பட்டு இருக்கிறான். ஆனபடியினால் இவன் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். இப்ப கப்பலின் அடித்தட்டிலே நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான். இவன் தூங்கி கொண்டிருக்கிற போது கப்பலுக்கு பிரச்சனை. போய்கொண்டிருந்த கப்பலின் ஆழத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த கப்பல்ல கடல் கொந்தளிக்கிறது, காற்று அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. கப்பல் மூழ்கி விடுவோமோ என்கின்ற பயம் கப்பல் மாலுமிக்கு தோன்றினதனால் கப்பலில் இருந்த எல்லா பொருட்களையும் தூக்கி எறிகிறான். கப்பல் லேசாக்கப்படுகிறது, கப்பல் கவிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக. இப்போது கப்பல் கேப்டன் கேட்கிறான், இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை யாரால் வந்தது? ஏங்க, ஒரு விக்கிரகத்தை வணங்குறவன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவனுக்கு தோணுது இத்தனை வருஷம் நான் கப்பல் ஓட்டிட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா காரணம் என்ன? யாரோ ஒருவன் இங்க தப்பு பண்ணவன் இருக்கிறான். யாருக்கு தெரியுது தெரியுமா? கடவுளை தெரியாதவனுக்கு தெரியுது. ஆனால் கடவுளை தெரிஞ்ச உனக்கு எனக்கும் தெரியுதா? இந்த கேள்வி முதல்ல புரியணும். என் குடும்பத்தில் யார் பிரச்சனை செய்கிறா? யாருடைய போராட்டத்தினால என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை? இது அறிகிற அறிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை. ஏன் எனக்கு கடன் வருது? ஏன் எனக்கு பிசாசு வருது? ஏன் எனக்கு உபத்திரம் வருது? ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை? இதற்கு காரணம் யார் என்கின்ற அறிவு நமக்கு இல்லை. ஆனா ஒரு விக்கிரகத்தை வணங்குறவனுக்கு இருக்கு. இவன் கேள்வி கேட்டான், கேள்விக்கு பதில் சொல்ல யாரும் இல்லை. இப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, கப்பலில் இருந்து அத்தனை பேருடைய பேரை எழுதி சீட்டு போடுறான். சீட்டு போட்டால் சீட்டு யோனா பேரில் விழுந்துச்சு. ஆனால் அங்கே யோனா இல்லை. எப்படி? யோனா இல்லை. இப்போ யோனாவை தேடுறாங்க, கப்பல் முழுக்க தேடுறாங்க, யோனா இல்லை. இப்போ கப்பலுடைய அடித்தட்டில் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கப்பலில் 3 என்ஜின் ஓடிட்டுருக்கோம். 3 என்ஜின் ஓடிட்டுருக்கோம். இதுக்கு மேலே ஜென்ரேட்டர் ஓடிட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவ்வளவு சவுண்ட் அங்கே இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அங்கெல்லாம் ஏசி இருக்காது. அவ்வளவு சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டுக்கு மத்தியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் ஐயா. எங்க பாவம் செய்கிறவனுக்கு இதுதான் உண்மை. அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது, அவனுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. பார்த்துக்கலாம், இந்த எண்ணத்தில் நிம்மதியாக தூங்குறான். இவங்க போய் எழுப்புறாங்க. எழுப்புனா ஐயா எழும்பி மேலே வர்றார். இப்போ கேப்டன் கேட்குறாரு, நீ யாரு? வா நிமித்தமாக தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி துண்டு போட்டோம், துண்டில் உன் பேர் விழுந்துருக்குது, நீ யாரு? நீ என்ன ஜாதியான்? இப்போ ஜாதியான்னு கேட்ட உடனே கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம். பார்த்தியா, பைபிளில் கூட ஜாதியை பற்றி சொல்லியிருக்குல்ல அப்படின்னு இருக்கும்.
ஜாதியை கேட்டால் அவன் என்ன பேர் சொன்னான் தெரியுமா? நான் நாடார், நான் பலையன், நான் வண்ணான் அப்படின்லாம் சொல்லலை. அவன் சொன்ன பேர் என்ன தெரியுமா? நான் எபிரேயன். இதில் ஜாதிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பிரைசியாசுவா, இது உங்களுக்கு இல்லை, இது கேட்குறவங்களுக்கு. பிரைசியாசுவா, ஏன்னா யார் யார் ஜாதியை பற்றி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுடுங்க. இங்கே ஜாதி என்கின்ற விஷயம் அவனுடைய தேசத்தை பற்றி அவன் சொல்லுகிறான். நான் ஒரு எபிரேயன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். நல்லா யோசித்து பாருங்க, இதுதான் ஜாதிக்கு அர்த்தம். சரி போங்க. இப்ப இவன் சொல்றான், நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் பாவி. உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நீங்க என்ன தூக்கி கடல்ல போடுங்க. பிரைசியாசுவா 10வது வசனம் சொல்லுது, வாசிங்க. அவங்க யாவுடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். புரிஞ்சுடுங்க, தேவனை அறியாதவர்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிற யோனாவை கண்டு, இது ஏன் இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு பிரச்சனைகள் கடந்து வருகிறது, இது என்ன என்கின்ற அங்கலாய்ப்பு அவர்களுக்குள் கடந்து வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்திலே ஒருவன் தேவ சமூகத்தை விட்டு கடந்து போனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனையே. நீ நினைக்கலாம், அவன் தானே தப்பு பண்ணான், இவன் தானே தப்பு பண்ணான், நமக்கு என்ன, நம்ம ஜெபம் பண்ணா போதும். இல்லை, தகப்பனார் தப்பு செய்தால் அந்த குடும்ப தலைவிக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் பிரச்சனை கடந்து வரும். குடும்ப தலைவி பிரச்சனை பண்ணினால் குடும்ப தலைவருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரும். ஒருவேளை பிள்ளைகள் பிரச்சனை பண்ணினால் அது கண்டிப்பா தாய் தகப்பனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். இது வேதம், இது வேத சத்தியம், மறந்து விடாதீர்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் யாவாவையே சேவிப்போம். பிரைசியாசுவா, நான் மட்டுமில்ல, என் குடும்பமும் தேவனை சேவிக்கணும். ஆனா இன்னைக்கு அது இல்லை. ஏன் சேவிக்கல அப்படின்னா நீ நினைக்கிறது நடக்காது. ரெண்டாவது, நீ சேவிக்கிற, உன் குடும்பம் சேவிக்கல, நீ உண்மையா இருக்கிறியா, தேவனுக்கு உண்மையா இருக்கிறியா? இல்லை அப்படின்னா காரிய சித்தி உண்டாகாது. இதை நல்லா புரியணும். அப்ப யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன் என்று அறிந்து கப்பல் மாலுமிகள் பயப்பட்டது போல உன் குடும்பத்திலும் பயம் உண்டாகும். இப்ப நீயும் செய்ய, குடும்பத்தை விட்டு தூக்கி எறிஞ்சிரு. எரிவியா? அது குடும்பமா செய்யக்கூடாது. நீ சொல்லணும், என்ன இந்த குடும்பத்தை விட்டு நீக்கிருங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனைன்ட்டு. ஏன்னா யோனா அப்படித்தான் சொன்னார், என்னை தூக்கி கடலிலே வீசுங்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனை முடியும். சொன்னான்ல, சொன்னது போல நடந்துச்சுல, பிரச்சனை தீர்ந்ததுல்லவா? நீ எப்படி பாவம் செய்கிற நீ, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற நீ, உன் குடும்பத்திற்கு பிரச்சனையாக இருக்கிறாய். உன் குடும்பத்திலே தேவ சமாதானம் இல்லை, தேவ சந்தோஷம் இல்லை, தேவ விடுதலை இல்லை. காரணம் நீயே. தேவனை அறிந்தவன் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக கடந்து வருகிற தண்டனை இது. பிரைசியாசுவா, தேவனை அறியாதவன் செய்கிற பாவத்திற்கெல்லாம் தண்டனையை தேவன் குடும்பத்திற்கு கொடுப்பதில்லை. ஆனால் தேவனை அறிந்து, தேவனை விசுவாசித்து, தேவ சமூகத்திற்கு விரோதமாய், தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிற உன்னை நிமித்தமாய் உன் குடும்பத்திற்கு பிரச்சனை உண்டாகும். உன் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, உன் கணவனுக்கு பிரச்சனை, உன் மனைவிக்கு பிரச்சனை. என்ன பண்ண போற? அப்ப தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாமல் இருக்கணும். இடைவிடாமல் நீ தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மனவிருப்பமாயிருக்கிறது. அல்லேலூயா. இதுபோலதான் பரலோகத்தின் தேவன் ஆதாமை உண்டு பண்ணி ஆதாமை அவருடைய சொந்த பிள்ளையாக பாவித்தார். அந்த ஆதாமத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்றார், நான் உன்னை பிள்ளையா வச்சிருக்கிறேன், நீ எனக்கு அப்பா, என்ன அப்பா தந்தா என்று என்னை கூப்பிடலாம், உனக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறேன், உன்னை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறேன், நீ அங்கே சுகமாய் வாழு என்று சொல்லி அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பேர் வைக்கவும் அதை ஆண்டு கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தார்.
கொடுத்தவர் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. தேவனையா மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனையா மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சர்வ வல்லமையுள்ள யா ஆதாமிடத்தில் சொல்லுகிறார், ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீ சுகமாய் இந்த தோட்டத்தில் வாழலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேற எல்லாம் சாப்பிடலாம், ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு, அதுக்கு கண்டிஷன் போடவே இல்லை. நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியையும் முளைக்க பண்ணினார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் முளைக்க பண்ணினார். அது பூமியிலிருந்து முளைத்தது. இது இப்ப தோட்டத்தில் இருக்கிறது. ஆனால் ஆதாமிடத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை புசிக்க புசிக்க ஜீவன் அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1ஆம் வகுப்புலேருந்து 2ஆம் வகுப்பு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு பரீட்சை இருக்கும். பரீட்சையை பாஸ் பண்ணாதான் 2ஆம் வகுப்பு போக முடியும். இதுபோல தேவன் ஆதாமுக்கு ஒரு பரீட்சை அனுமதித்தார். அனுமதித்ததன் விளைவாக சத்ருவானவன் கடந்து வந்து ஆதாமுடைய மனைவியிடத்தில் அவன் சில கிரியைகளை செய்கிறான். மனைவியின் பேச்சை கேட்டு ஆதாம் பாவத்தில் விழுகிறான். தேவனாகிய யார் கடந்து வந்து கேட்கிறார், ஆதாமே ஆதாமே விலக்கப்பட்ட கனியை புசித்தாயோ? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் தனியாக இருக்கேன்னு நீர் எனக்கு ஒரு துணையை தந்தீர் அல்லவா, அவள் கொடுத்தால் நான் புசித்தேன். பொண்டாட்டி பேச்சு அப்படி அவனுக்கு. ஆமென். நம்மள நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறோம். வஞ்சிக்கப்படுறது இங்கதான். யாரையும் ஒருத்தர தேவனை விடவும் அதிகமாய் நேசித்து பாவத்திற்குள் கடந்து போகிறோம். பிசாசு வருகிறான். அங்கே அதான் நடந்துச்சு. ஆதாம் ஏவாளை தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை விடவும் அதிக கனம் கொடுத்தபடியினால் ஏவாள் பாவம் செய்து அவள் புசித்ததில் மீதியை நக்கி தின்ன ஆதாம். இதனையா நீயும் செய்யற? தேவனை நம்புறதில்லை, தேவ சமூகத்தில் நிற்கிறதில்லை. ஆனபடினால் ஒன்னட்ட பாரம்பரிய கட்டுகளும் பிசாசுகளும் பில்லி சூனியங்களும் வஞ்ச நெரிச்சலின் ஆவிகளும் ஒன்னிடத்தில் கடந்து வருகிறது. அல்லேலூயா. பொண்டாட்டி பேச்சில் மயங்கிற புருஷனும் புருஷன் பேசுகிற மயங்கிற பொண்டாட்டியும், உண்மை சொல்லுறேன், அவர்கள் வழி தப்பி போவார்கள். இறுதி முடிவு அவர்களுக்கு சமுத்திரமே, இறுதி முடிவு அவர்களுக்கு பாதாளமே, இறுதி முடிவு அவர்களுக்கு நரகமே. ஏன்னா தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது இல்லை. தேவபுத்திரன் சன் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்ட ஆதாம் என்ன நடக்குது தெரியுமா? மனைவியினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி 3வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனம் சொல்லும். வாசிங்க. தேவனாகியா உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். என் தேவன் எனக்கு இதை புசிக்க கூடாது என்று சொன்னார், ஆனபடியினால் வேண்டாம் என்று சொன்னானா? இல்லை. ஏன்? பொண்டாட்டி பாசம் அது வேஷமாக அமைந்தது.
அது புருஷன் கொடுத்திருந்தா அது பொண்டாட்டிக்கு தேனிட்ட பணியாரம். இதுதான் இன்னைக்கு நாசிர் சோசம் உள்ள மனுஷனிடத்தில் இருக்கிற குணம். தேவன் என்னதான் செஞ்சாலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய ஒப்பு கொடுத்தல் நமக்கு புரியல. ஆனபடினால் ஏதோ பயம், பொண்டாட்டி அப்புறம் சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்துட்டா, மாப்பிள்ளை சம்பாதிக்கிற பணத்தை தரல அப்படின்னா இதனுடைய ஊடாய் பாசம், கள்ள பாசங்கள் தோன்றுகிறது. தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற ஒரு அனுபவம் நமக்குள் கடந்து வருகிறது. இதுதான் ஆதாமுக்கு கடந்து வந்தது. ஆதாமுக்கு கடந்து வந்த நிமித்தமாய் ஏவாள் கொடுத்ததை புசித்தான். 12வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் புசித்தேன் என்றான். பாத்தீங்களா? இதன் மூலமா என்ன நடந்து தெரியுமா? முதல் காரியம், அவங்க நிர்வாணின்னு ஆனானுங்க. என்னதான் மகிமை இருந்ததோ அந்த மகிமை போயிடுச்சு. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுருங்க. நீ இந்த பாவத்தை செய்யும் போது உன்னிடத்தில் இருக்கிற கிருபை அற்று போகும். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் இருக்காது. தேவ மகிமை உன்னிடத்தில் இருக்கிறாது. உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. பிசாசு உன்னிடத்தில் வல்லமையாய் கிரியை செய்வான். இதான் உண்மை. எப்ப நீ தேவ சத்தத்திற்கு புறம்பாய் போறியோ அப்ப எல்லாம் பிசாசு உன்கிட்ட வந்துருவான். உன்னுடைய பாரம்பரிய கட்டுகள், உன்னுடைய பிசாசுனுடைய போராட்டங்கள் எல்லாமே உன்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் நீ அதை எதிர்த்து போராட முடியும். இன்னைக்கு பவர் இருக்காதே. அல்லேலூயா. பவர் இல்லாமல் எப்படி பிசாசுட்ட நீ ஏற்று போராடுவ? கேட்டால் நான் ஜோம் பண்ணால் கண்டிப்பாக பிசாசு போயிடும், நான் உபாசம் இருந்தால் பிசாசு போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். கண்டிப்பாக இல்லை. பிசாசின் மேலே அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது வித்தியாசமான ஒரு காரியம், சும்மா இல்லை. நல்லா தானே இருக்கிறோம், ஏன் நம்மகிட்ட பிசாசு வருது? ஏவாளுடைய ஆசை இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறது. அந்த ஆசை நிமித்தமாகத்தான் பிசாசு நம்மிடத்தில் கடந்து வருகிறது. இதை மறந்து விடுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பாவத்தை நிமித்தமாய் 17வது வசனத்தில் வாசிக்கிற போது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ஆமென், நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நல்லா கேளுங்க, நீ உன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை, ஆமென், புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். போச்சா? சாபம் எங்க தெரியுமா? இதுவரைக்கும் இந்த பூமியில் நல்லா தானே இருந்த, இனி இந்த பூமி நல்லா இருக்காது. ஒன் நிமித்தம் பூமிக்கு சாபம். பூமி தன் பலனை தரும். நீ எதை நம்பிக்கை இருக்கிறியோ அங்கே வச்சுட்டார் அப்பு. இங்கே தான் சிக்கல். அல்லேலூயா. அடுத்தபடியா சொல்றாரு 19வது வசனத்தை வாசிங்க. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சாபம், மரணத்தை குறித்து சொல்லுகிறார். இதுவரைக்கும் கஷ்டப்படாத, வேதனைப்படாமல் புசிக்கலாம். இனி கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்தில் செஞ்சு உழைச்சி தான், ஆனாலும் பலன் கிடைக்காது, பலன் கம்மியாக இருக்கும். அதை வச்சு தான் நீ சாப்பிடணும். எப்படி? அடுத்து மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு போவாய். தண்டனை நல்லா இருக்கலாம். இப்ப 22, 23 வாசிங்க. பின்பு தேவனையா, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். இதுதான் யாவுடைய சமூகத்தில் கடந்து போகாதபடிக்கு உன்னை தூரப்படுத்துகிற தேவன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஜீவ விருட்சமாகி அந்த மரத்தை காவல் காக்க கேருபீன்களை அனுப்புகிறார். சுடரடி பட்டயத்தோடு கூட கேருபீன்களை அனுப்பி அதை பாதுகாக்கிறார். இந்த பாவி இந்த மரத்தை தொட்டுவிடக் கூடாது, இவன் மரித்தே போகணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவனுக்கு சாபம், இவனை தொடர்ந்து பிடிக்கணும், மன்னிப்பு கிடைக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தந்துடுவார். எப்படி மன்னிப்பு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. பிரைசியாசுவா, வேதம் சரியாக சொல்லுது. நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போன அப்படின்னா மறுபடி நீ உள்ளே வர்றது கஷ்டம். பிரைசியாசுவா, இப்போ ஆதாமை அழைத்த தேவன் ஆதாமை தேவ சமூகத்தை விட்டு புறம்பாக கடந்து போகும்படி ஆதாம் பிரயாசப்பட்ட நிமித்தமாக அவனை உதறி தள்ளி அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் தடை செய்கிறார். எப்படி நீ நான் எப்படி இருக்கிறோம்?
தேவன் உனக்கு ஏதோ ஒன்றை தரணும்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் நீ வேற எதிலையோ மோகம் வைத்து வேற எதையோ அனுபவித்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போற. எப்படி யோசிக்கிறீங்களா? நமக்கு ஏன் இந்த கெதின்னு முதல்ல நமக்கு தெரியணும். நான் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறேன் ஆனபடினால தான் எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு பிசாசு போக மாட்டேங்குது. எனக்கு விரோதமாக ஏற்பட்டிருக்கிற பிசாசனுடைய கிரியைகள், சத்துருடைய கிரியைகள் என்னை விட்டு அகன்று போகாமல் நான் இந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் என்னுடைய பாவமே. இதை உணரணும். உடனே சொல்லிடுவாங்க, நான் பாவத்தை அறிக்கப்பட்டா போதும் இல்லை, பாவம் மன்னிக்கப்படும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்படியே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். பாவத்தை அறிக்கை பண்ணா சரி, நான் இந்த பையனை அடிச்சிட்டேன், இந்த பையனை திட்டேன், இந்த பையனுக்கு விரோதமாக ஏதோ செய்கிறேன், மக்களே நான் தப்பு பண்ணேன்னா உடனே மன்னிப்பு கொடுத்துருவியோ? தப்பு பண்ணேன்னா மன்னிப்பு கொடுத்துருவியோ? இல்லை, தப்பு பண்ண தப்பை மறுபடி செய்யக்கூடாது. நான் மறுபடி இந்த பையனுக்கு தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா என்னுடைய தப்பு. உடனே நினைப்பீங்க 70 முறை மன்னிக்கணும்ல, அது அவனுக்கு இருக்குல்ல. உனக்கு அது, அவனுக்கு இல்லை, உனக்கு. நமக்குத்தானே தவிர அடுத்தவனுக்கு இல்லை. நான் 70 முறை மன்னிக்கணுமே தவிர எனக்காக இன்னொருவன் மன்னிப்பதல்ல. வசனமே ஆழம் தெரியாது நமக்கெல்லாம். அடுத்தவன் சொல்றது 70 முறை மன்னிக்க சொல்லி இருக்குல்ல பைபிள், நீ மன்னிச்சுட்டே இரு, அதை நீ செய்ய பார்ப்போம், அப்ப தெரியும் உனக்கு. அப்ப ஆதாமை போல தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற ஒரு நிலைமை உனக்கு கடந்து வந்திருக்கிறதா? பாவத்தின் விளைவால் தேவன் உன்னை உதறி தள்ளிவிட்டாரா? உனக்கு கடந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நினைச்ச உடனே பணம்னு நினைப்பீங்க. பணத்தை எல்லாம் தேவன் பார்க்க மாட்டாருங்க. சமாதானம் உன்னிட்ட முதல்ல தூக்குறது சமாதானம். ரெண்டாவது, உனக்கு இன்பமாய் உனக்கு தரக்கூடியது பிசாசனுடைய போராட்டம். அது உனக்கு இன்பமாய் இருக்கும். பாவத்தின் விளைவினால் வரக்கூடிய பலன் பிசாசனுடைய போராட்டம். இதில் உனக்கு மரியாதை கிடைக்கும், நல்ல புத்தி வரும், நல்ல விடுதலை வரும், இதெல்லாம் உனக்கு வரும்னா நினச்சிக்கோ. அதெல்லாம் கொடுத்துருவார் உனக்கு. பிசாசு வந்தால் உனக்கு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் சரியாக கிடைக்கும். ஆனால் பாவம் உன்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசு உன்னை விட்டு போகாது. நீ என்ன வேணாலும் உபவாசி, என்ன வேணாலும் ஜெபம் பண்ண, அந்த ஜெபத்தில் ஒரு மனம் இருக்காது, அந்த ஜெபத்திற்கு பலன் கிடைக்காது. உபவாசம் இருந்தாலும் உபவாசத்துக்கு பலன் இல்லை. நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் உங்கள்கிட்ட. வேதம் தெரிஞ்ச மனசில் வச்சுக்கிடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சரீரத்தில் வந்த அந்த முள்ளுக்காக 3 முறை உபவாசம் இருந்து ஜெபித்தான். ஏன் தேவன் அவனுடைய உபவாசத்தினுடைய பலனை எதிர்கொண்டு அவனுக்கு விடுதலை கொடுக்கவில்லை என்றால் யாருக்காவது தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் சொல்றார், நீ கனவான் ஆய்விடக் கூடாதபடிக்கு, நான் என்கின்ற அகம்பாவம் வந்து விடாதபடிக்கு, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் விடாதபடிக்கு உனக்கு அந்த முள் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனபடினால் நீ உபவாசிக்கிற போது அதை உன்னிலிருந்து நான் மாற்ற மாட்டேன். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பலன் மட்டும் தருவேன், தாங்குவதற்கான பலனை தருவேன். எப்படி நீ நினைக்கிற நான் விடுதலை பெற்று பெண்மானாய் துள்ளி குதித்து ஓடி விடுவேன் என்று நினைக்கிறேன். நினப்பு பிளப்ப கெடுக்கும். பைபிள் தெரியாதவன் எல்லாம் இல்லாமல் நினச்சிக்கிட்டு இருப்ப. பைபிள் இப்படி தான் சொல்லுது. அப்போ நீ தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்து அவருக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணணும். பவுலை குறித்து அவருக்கு நம்பிக்கை இல்லை தெரியுமா உங்களுக்கு? பவுலை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவனை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. இவன் இடறி போய் விடுவாரோ என்கின்ற பயத்தில் இவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியம், இவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக இவன் பாவம் செய்து இடறி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த முள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது செய்கிற வரைக்கும் உனக்கு அனுமதிக்கப்பட்ட காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. இதை நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் தேவ சமூகத்தோடு தூரம் போயிடுவோம். எப்படி? இதுபோல தான் எனக்கு அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் 5வது அதிகாரம்னு நினைக்கிறேன்,
1 முதல் 10 வரைக்கும் வாசிச்சா அனனியா சப்பீராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்ராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தான் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இல்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அனனியா யார் என்று கேட்டால் ஆதி அப்போஸ்தல சபையின் விசுவாசி. ஏனென்றால் ஆதி அப்போஸ்தலருடைய சபையில சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு ஆஸ்தியை பொதுவாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்திற்கு இந்த அனனியா சம்மதித்து தன்னுடைய ஆஸ்தியை விற்க வேண்டும் என்று சொல்லி மனைவியிடத்தில் சொல்லுகிறான். அப்ப இவன் வேத வசனத்திற்கு கட்டுப்பட்டவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்திற்கு கட்டுப்பட்ட அனனியா தன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தியை விற்று சபை நடுவிலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டபடியினால் இவன் அதற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். ஒப்புக் கொடுத்தவன் வீட்டுக்கு கடந்து போகிறான், மனைவியிடத்தில் சொல்லுகிறான். இப்ப மனைவியிடத்தில் சொன்ன நேரம் மனைவி ஒரு நல்ல ஆலோசனையை சொன்னாங்க. இங்கதான் சிக்கல். மனைவி சொல்ற ஆலோசனைன்னு சொன்ன உடனே எல்லா ஸ்திரீகளையும் நான் சொல்ல மாட்டேன். சில புருஷர்கள் மனைவிக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகள் சொல்லுகிற உண்டு, புருஷர்களுக்கு மனைவிகள் சொல்லுகிற ஆலோசனைகள் உண்டு. ஆலோசனை என்ன என்று கேட்டால், ஐயா நல்லது, வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, நாம் விற்று விடுவோம், விற்று கொண்டு போய் கொடுத்து விடுவோம். ஆனால் ஒன்று மட்டும் செய்யுங்கள், விற்றதில் ஒரு பகுதியை மட்டும் மறைத்து வைத்துவிட்டு மீதியை கொண்டு போய் கொடுங்கள். நாளைக்கு தினம் எப்படி என்று தெரியாதல்லவா. ஆலோசனை புருஷனுக்கு செம்மையாய் பட்டபடியினால் கிரயத்தை விற்றார்கள். விற்றதில் ஒரு பகுதியை ஒளித்து வைத்தார்கள், மற்றதை தேவ சமூகத்திலே கொண்டு போய் கொடுத்த போது பேதுரு கேட்கிறான், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்ய உங்களை தூண்டினவன் யார்? உங்கள் இதயத்தை நிரப்பினவன் யார்? யாவுடைய ஆவிக்கு விரோதமாய் துரோகம் செய்ய உங்களை தூண்டினவன் யார்? இந்த கேள்வி கேட்கிறான். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ 1லேருந்து 3 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? புரியுதா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் சூப்பரா கேட்கிறாங்க. ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது தேவனுக்கு அல்லது உங்களுக்கு. எப்ப தேவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இருதயத்தில் ஒரு எண்ணம் எப்ப உருவாகிறதோ அப்போது அந்த பொருள் தேவனுக்கு சொந்தமானது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீ யார்கிட்டையும் அறிக்கை செய்ய வேண்டாம். உன் இருதயத்தில் தோன்றினால் அது தேவனுடைய பொருள். அந்த பொருளை கொடுக்கிறதுக்கு குறைக்கவோ கூட்டுவதற்கோ உனக்கு அனுமதி இல்லை. அப்படி குறைக்கிறதும் கூட்டுவதும் செய்வதானால் பிசாசு உன்னை வஞ்சித்து விட்டான் என்ற அர்த்தம். இங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. உங்ககிட்ட நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இதுதான். தேவன் உன் இருதயத்தில் சொன்னதை நீ செய்யாமல் இருப்பதன் நிமித்தமாகத்தான் உன் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், சமாதான குலைச்சல்கள், பிசாசு உன் குடும்பத்தில் கடந்து வருவதற்கான காரண காரியங்கள். ஏன்னா தேவன் உன்னிட்ட ஒரு காரியத்தை நினைப்பூட்டுவார், தேவ சமூகத்தில் இதை செய் என்று சொல்லி. நாம உடனே நினைப்போம், கடன் வாங்கி கொடுக்கவா, வட்டிக்கு எடுத்து கொடுத்தோம். தேவனுக்கு தெரியாது? அவர் தெரியாமல சொன்னார் உன்னிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லாமல உனக்கு உணர்த்தினார். என் கேள்வியே இதுதான். அப்ப பரிசுத்த ஆவி பொய் சொல்லுவாரா? இல்லை, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருக்கு ஏன் பொய் சொல்லணும்? பொய் சொல்றது நீ. ஏன்னா தேவன் சொல்றார், பொய் சொல்வதற்கு நான் மனிதன் அல்ல. அப்ப உன்னிடத்தில் தோன்றின காரியம், உன் எண்ணத்தில் தோன்றிய காரியம், தேவன் கொடுத்த காரியம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா கொடுத்த சிந்தனை, அந்த சிந்தனையை நீ என்ன செய்யற? அபத்தமாக்குற. ஆனபடியினால் உனக்கு பிரச்சனைகள், ஆனபடியினால் உனக்கு போராட்டம்,
ஆனபடினால் உனக்கு சமாதான குலைச்சல். ஏன் நீ அதை ஒழுங்கா செய்யல? ரெண்டாவது காரியம், சிலர் செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு கொட்டடிப்பாங்க. கேட்டியா, நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், தேவன் சமூகத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இதை கர்த்தருக்கு கொடுன்னு நான் கொடுத்துட்டேன் தெரியுமா? பலன் கிடைக்காது. வலதுகை செய்வது இடதுகை அறியக்கூடாது, இடதுகை செய்வது வலதுகைக்கு அறியக்கூடாது. நீ சொன்னால் அவர்கள் உன்னை பத்தியா எப்படி கொடுத்துருக்கிறா, அப்போ எவ்வளவு கொடுத்துருக்கிறா, பரவாயில்லையே, கடவுளுக்கு பயந்து செய்கிறா, உனக்கு அங்கேயே மகிமை கிடைச்சிருச்சு, அதோட உனக்கு ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சு. இது வேதம், நான் சொல்றது வேதம். எப்பவும் சரி, தேவன் விரும்பினதை உன்னிடத்தில் கேட்கிற போது நீ கொடுத்தால் அதை இன்னொருவரிடத்தில் சொல்லாதே. அதுக்கு மேலே இன்னொன்று உண்டு. காணிக்க போடணும்னா நோட்டை எடுப்பாங்க, விரிச்சு விரிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்க்கணும், 500 ரூபா நோட்டு காணிக்க கொடுக்குறதாக. அதை 4 தடவை விரிச்சு பார்த்து 4 பேர் பார்க்கணும். பார்த்த பிறகு அதை விரிச்சே கையில் கொண்டு கொடுப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். எதுக்கு? 500 ரூபா காணிக்க கொடுத்தாரா, 4 பேருக்கு தெரியணுமா? இந்த சில சபைகளில் பார்த்தீங்கன்னா, இன்னார் இந்த சபைக்கு இத்தனை ரூபாய் காணிக்கை கொடுத்தார்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல் இங்கே கொட்டடிக்கிறது. இங்கே அங்கே மைக்கில் சொல்லுவாங்க, இங்கே என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் இருக்க காட்டி கொடுப்பாங்க. அதோட இன்னொன்று, கிழிஞ்சு போன இத்து போன நோட்டை காணிக்கப்பட்டியில் கொண்டு போடுவாங்க. உபயோகம் இல்லாத காசை காணிக்கப்பட்டில் போடுவாங்க. நல்லா இருக்கும். அதுக்கு மேலே என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? எல்லாரும் காணிக்க கொடுக்குறான், நானும் கொடுக்கணும். 5 ரூபாயும் காணிக்க கொடுத்தா எனக்காகவும் ஜெபம் பண்ண வரல. 5 ரூபாயை கொண்டு காணிக்கப்பட்டியில் போட மாட்டோம். அதுக்காக ஒரு வாட்டி அவர் ஜெபம் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். நீ தேவனை வஞ்சிக்கிற, தேவ சமூகத்தை வஞ்சிக்கிற. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இப்ப தேவன் உனக்கு எப்படி விடுதலையை தருவார்? நீ தேவனை ஏமாற்றாத. எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். உன் தகுதி என்ன? கொடுக்கறதுக்கு தந்திருக்கிறாரா கொடு, கொடுக்க வரலையா விட்டுரு. அங்கே என்ன கொடுக்கணும்னு உனக்கு தெரியணும். கொடுக்கறதுக்கு உன்னிட்ட இல்லாதது போது நீ என்ன கொடுக்கணும்? ஒன்றை கொடுக்கணும். ஒன்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் ஒன்னையே நீ கொடுக்கணும். ஒன்றை கொடுத்தா நீ எந்த காரியம் செஞ்சாலும் நீ சுயமாக செய்யக்கூடாது. முடியுமா? ஏன்னா ஒன்றை வித்த பிறகு உன் எஜமானிடத்தில் கேட்டுக்கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை கொடுக்கறதுக்கு, நீ ஒன்னையே கொடுத்துட்ட. கொடுத்த பிறகு ஏன் ஓ இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிற? இந்த நாய் தெரு நாய் போகிற மாதிரி என்ன பண்ணுறோம்? எஜமான்ட்ட எதுவுமே சொல்றதில்ல, ஓடிடுவோம். இதான் இன்னைக்கு நடக்குது. இல்லை, தேவ சமூகத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி வாழணும்னு நினைக்கிறவன் தேவ பெர்மிஷன் இல்லாமல் எந்த காரியத்தை செய்யாத. இங்க செஞ்ச அனனியா மரித்தான் என்று வேதம் சொல்கிறது. தேவ சமூகத்தை விட்டு கடந்து போற அத்தனை பேருக்கும் என்னென்ன தண்டனையோ இந்த தண்டனைகள் உனக்கும் எனக்கும் சொந்தமானது, மாற்றமில்லை. நாம நினைக்கிறது என்ன தெரியுமா? தேவன் எப்பவும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் அப்படின்ட்டு. அது நினைப்பு. கொஞ்சம் பேருக்கு பிழப்பு கட்டுருமா? நினைக்கிற நினைப்பெல்லாம் நடக்காது. தேவன் அவருடைய சித்தத்தின்படி உன்னிடத்தில் என்ன விரும்புகிறாரோ நீ அதை செய்வாயானால் அவர் சிட்சித்து போதித்து உன்னை வழிநடத்தி அவருடைய சமூகத்தில் சேர்ப்பார் என்பதில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. நீ உண்மையாக இருந்தால்தான் உனக்கு சிட்சித்து போதித்து வழிநடத்துகிற அந்த கிரியை உன்னிடத்தில் வேலை செய்யும். இல்லையானால் இல்லை, உன்னை வாந்தி பண்ணி போடுவார். நான் உண்மையாக சொல்கிறேனே, ஆதாம் என்பவன் எப்படி இந்த பூமியில் யாஷ்வாவாக அவருடைய சரீரமாக கடந்து வந்தாரோ அதுபோல முந்தின ஆதாமாகிய அந்த மனுஷனை தேவன் தனது சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து தன்னை போல அவனை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனால்தான் ஆங்கில பைபிள் சொல்லுது சன் ஆஃப் காட், அவன் கடவுளின் குமாரன். உன்னையும் அழைத்தார். புறஜாதியாய் கடந்த நாய்க்குட்டிக்கு சமமான உன்னை அழைத்து கழுகி சுத்தம் பண்ணி அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிற போது நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? தேவ சமூகத்திற்கு விரோதமாய் பண்ணி தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிற? ஆனால் சொல்வதெல்லாம் நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு இப்படியாய் செய்து கொண்டிருக்கிறேன், தேவ சமூகத்தை இப்படியாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன், தேவனுக்காக இப்படியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை, பிசாசுக்காக ஊழியம் செய்கிற. இதான் உண்மை. தேவனுடைய நாமம் முன்னால் தூசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்தரங்க கிரியைகளின் நிமித்தமாக
பிசாசானவன் உன் நிமித்தம் சந்தோஷப்படுகிறான், தேவன் உன் நிமித்தமாய் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்னைக்கு மனம் திரும்புவ? மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்குத்தண்டு உன்னை விட்டு, ஜீவ விருட்சத்தின் கனி உன்னை விட்டு கடந்து போகும். விளக்குத்தண்டு உன்னை விட்டு கடந்து போகும். நீ இருளின் அந்தகாரத்தில், நீ அடிமைத்தனத்தில் இருப்பதுதான் உண்மை. என்னதான் கேட்டாலும் செவிடங்காதல சங்கூதர கதை. இப்ப நம்ம கேட்டோம், மனசெல்லாம் துக்கம், வாய் திறக்க முடியாதபடி, அல்லேலூயா கோஷம் போட முடியாதபடி, ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதபடி இருக்கிற நாம் சபை விட்டு வெளியில் கடந்து போனால் இதெல்லாம் மறந்துவிடும். பிசாசு நம்மை ஆட்கொள்ளுவான். சகஜமான நிலைக்கு உலகத்தின் மேலும், உலக ஐஸ்வர்யத்தின் மேலும், உலக இச்சையின் மேலும் விழுந்து மாம்ச இச்சையை அங்கே கொடுத்து பாவத்திற்கு அடிமையாய் மாறிவிடுகிறோம். யோசித்து பாருங்கள். சத்தியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல் இன்றைக்கு காணப்படுகிறீர்கள். முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறீர்கள். அது வளர முடியவில்லை. ஏன்? முட்கள் அதை நெருக்கி போடுகிறது. உலக கவலை, மாம்ச இச்சை அதை நெருக்குவது நிமித்தமாக உன்னால் வளர முடியவில்லை. இதுபோலதான் ஓர்பால் பற்றி பார்க்க வேண்டும். இந்த சகோதரியை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நகோமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ தன்னுடைய புருஷனையும் 2 பிள்ளைகளையும் தன் கையில் வைத்திருந்தால், இங்கே புருஷன் மனைவியாகவும் மனைவி புருஷனாகவும் இருக்கிறார்கள். இருப்பதோ பெத்தேலிலே பஞ்சம் ஏற்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பஞ்சத்து நிமித்தமாக நகோமி தன் புருஷனையும் தன் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போகிறாள். ஆனா எனக்கு தெரிந்து ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போன போது கள்ளர்கையில் அகப்பட்டு குற்றூராய் கிடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன். அதுபோல் இவர்களுக்கு அந்த தண்டனை இல்லை. போகும் வழியில் பிரச்சனை இல்லை. போய்விட்டார்கள். பஞ்சத்திற்கு பயந்து போய்விட்டார்கள். போனவர்கள் புரதேசத்திலே போய் குடிகொண்டார்கள். அங்கே அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தன் பிள்ளைகளுக்கு திருமணம். ஹலோ, கேளு, சத்தத்தை நல்ல கேளு. தேவன் உன்னை அழைத்த இடம் எங்கே? அழைப்பின் சத்தம் எங்கே? உன்னை போஷிப்பது எங்கே? போஷிக்கிற இடத்தில் பஞ்சம் ஏற்பட்டால் ஓடிவிடலாமா? இப்போது நகோமி ஓடிவிட்டால், ஓடிவிட்டபடினால் அங்கே புறஜாதிகள் மத்தியில் கடந்து போய் அங்கு 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தாள். திருமணம் செய்து வைத்த பிறகு அவளுடைய புருஷனும் 2 மக்களும் மரித்து விட்டார்கள். குடும்பத்தில் 3 பேர் விதவை. ஆமென், அல்லேலூயா. விதவை என்று கேட்டால் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. எரேமியாவுடைய புஸ்தகம் 49வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பார்த்தால், திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோടെ காப்பாற்றுவேன், உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. விதவைகளுடைய வேலை என்ன? அறிவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விதவைகள் எல்லாம் அவர்களுடைய மனவிருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு விதவை இருக்கிறாங்க. என்ன விதவை அப்படின்னா, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துவிட்டு தங்களுடைய சொந்த ஆகாரத்தையும் சொந்த வஸ்திரத்தையும் உபயோகப்படுத்திவிட்டு அவர்களுடைய நிந்தை நீங்க அவமானம் மாற ஒருவனை மட்டும் புருஷன் என்று சொல்வார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு விதவை வாழ்க்கை. இந்த விதவைகள் யாவுடைய சமூகத்தில் யாவை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும், யாவுடைய காரியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தேவன் அவர்களை கடாட்சிப்பார், அவர்களோடு கூட இருப்பார். ஆனா இங்க நகோமிக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்தது. ரூத் 1:14 வாசிங்க. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப ரூத் இந்த வார்த்தையை சொல்றா. ஆனா 14 ரூபால் என்ன செய்வா அப்படின்னா,
மாமியாருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அவ என்ன செய்வா தெரியுமா? பின்னிட்டு பார்க்காம ஓடிடுவா. இப்ப நகோமிக்கு கிடைச்சது முத்தம். இந்த முத்தத்தின் விளைவால் அவ போயிட்டான். ஆனா ரூத்து சொல்றா, இல்லை நான் போக மாட்டேன். உன்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடையது. வார்த்தையை கொஞ்சம் நல்லா கேளுங்க. புறஜாதி பிள்ளை நீங்களும் நானும் புறஜாதிகள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நகோமி நிமித்தமாக, நகோமி ஐய சபை நிமித்தமாக மணவாளனை அறிந்து கொள்ளும்படியாய் கடந்து வந்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம்? நகோமி சொல்லுகிற வார்த்தைக்கு, சபை சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உண்டா? இல்ல. அதனால தான் உனக்கு இந்த கதி. ஏன்னா ரூத்தினுடைய நிலையை நல்லா புரிஞ்சுக்கோ. ரூத்து சொன்னா, நீ எங்க போறியோ அங்க நான் வரேன், நீ எங்க இருப்பியோ அங்க நான் இருப்பேன், நீ எந்த கடவுளை கும்பிடியோ அந்த கடவுளை நான் கும்பிடுறேன். ஏன்னா நான் உண்மையிலேயே புறஜாதி தான். உன் பையனை கல்யாணம் பண்ணினதுனால என் புறஜாதி குடும்பத்தை விட்டுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டேன். நீ ஒரு யூத பெண்மணியாக இருக்கிறபடியினால், என் புருஷன் ஒரு யூதனாக இருந்தபடியினால் நானும் ஒரு யூதனாக மாறுகிறேன். பிரைஸ் இயேசுவா. ஆனால் ரூத்துக்கு கூட கல்யாணம் பண்ணவ ஓடி போயிட்டா. யூத குலத்துக்கு வந்தவள் திரும்பி போயிட்டா. இன்னைக்கு எத்தனை பேர் திரும்பி போறதுக்கு இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரூத்த போல உள்ள வரதுக்கு இருக்கிறீங்க? அப்ப ரூத்தினுடைய குணம் இங்க வரணும். இல்ல அப்படின்னா உனக்கு தேவ சமூகத்தில் இடம் இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. ரூத் இப்போ என்ன செய்கிறா அப்படின்னா, நகோமிக்கு கூட போகிறா. நகோமி கூட்டிகிட்டு போயிட்டான். நல்லா சொல்லி பார்த்தா, இல்லை வராத, எனக்கு பையன் இல்லை உனக்கு கட்டித்தரதுக்கு, நான் இன்னும் ஒருத்தவங்க கூட இணைஞ்சு ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கப்புறம் உனக்கு கட்டித்தரதுக்கு காலம் வரைக்கும் காத்திருக்கேன்னா நீ கிளவி ஆயிடுவே, அப்படி என்னால் முடியாது, அதனால் நீ போயிருன்னு சொன்ன போது கூட ரூத்து கேட்கல. ஆனால் ஓர்பாள் இதெல்லாம் கேட்காம ஓடி போயிட்டா. இன்னைக்கு இங்கே ஓடுற கூட்டம் இருக்கு, ரூத்தை போல் குணமுள்ள கூட்டம் இருக்கு. யார் அந்த கூட்டம் என்பதை அறிகிறதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. இங்கே என்ன அப்படின்னா, ரூத்தினுடைய குணம் உனக்கு வேணும் அப்படின்னா 3வது அதிகாரத்துக்கு வரணும். இந்த 3வது அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசன் வேலைக்காரர்களோட கூட இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறைவான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரியில் களத்தில் வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர்மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் தங்களின் மேல் மூடிக்கொண்டிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரு காரியத்தை, நகோமி தன்னை நம்பி சபையை நம்பி வந்த ரூத்துக்கு விசுவாசிக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு நான் சொல்லுகிற இடத்திற்கு போ. அங்கே நம்முடைய உறவின் முறையான் ஒருவன் இருப்பான். அவன் தூங்குகிற போது அவனுடைய பஞ்சத்திலே அவனுடைய போர்வைக்குள்ளாக போய் நீ படுத்துக்கொள் என்று சொல்லி சபை நகோமி ரூத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறாள். இதை எந்த ஸ்திரீயும் நான் கேட்க மாட்டாள். ஆனால் வேத சத்தத்தின்படி ரூத்து கேட்கிறாள். இன்னைக்கு எத்தனை பேர் முதல்ல குளிச்சிருக்கிறது? குளியல் என்கின்ற ஞானஸ்நானம், எண்ணெய் என்கின்ற பரிசுத்தாவி, வஸ்திரம் என்கின்ற ரட்சிப்பு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? குளித்தோம் ஒரு நாள், எண்ணெய் பூசினோம் ஒரு நாள், ஆனால் வஸ்திரம் மாற்றவில்லையே. என்ன காரணம்? இத்து போன வஸ்திரம், பொட்டரிக்கிற வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி மணவாளனுடைய போர்வைக்குள் கடந்து போவது? பிரைஸ் யாசுவா. நடக்காத சம்பவத்தை கனவு காண்கின்ற அநேகர் நம்மிடத்தில் இருக்கிறோம். இல்லை, இன்றைய செய்தி உனக்கு சம்மட்டி போல் இருக்கும். இதில் குறை காண்கிறவர்கள் காணலாம், இதனுடைய ஊடாய் கடந்து போக விரும்புகிறவர்கள் போகலாம். ஆனால் நீ ரூத்தா இருக்கிறாயா இல்லது ஓர்பாளா இருக்கிறாயா? நீ நினைக்கலாம், நான் ரூத் என்று நினைக்கலாம். தேவன் உன்னை காண்கிறார். உன்னுடைய நினைப்பெல்லாம் நினைப்பல்ல. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் குளித்த பின்பு எண்ணெய் பூச வேண்டும். குளித்து எண்ணெய் பூசின பின்பு வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும். அதற்கு பின்பு மணவாளனை தேட வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? அவர் கண்களுக்கு புலப்படவில்லை என்று சொன்னால் அவரை தடவியாக கண்டுபிடிப்பதற்காக நீ கடந்து போக வேண்டும். அந்த அனுபவம் நம்மகிட்ட இல்லை. நம்ம வேற எதையோலாம் தேடிட்டு இருக்கோம். ஆஸ்தியை தேடுறோம், அந்தஸ்தை தேடுறோம், பேரை தேடுறோம், புகழை தேடுறோம், மானத்தை தேடுறோம், மரியாதையை தேடுறோம். இதைத்தான் தேடிட்டு இருக்கிறோமே தவிர மணவாளனை தேடுகிற பழக்கம் நமக்கு இல்லை. கேட்டா நானும் மணவாட்டி நினப்பு பிழப்ப கெடுத்துருமா. பிசாசு உன் கூட இருந்து இதெல்லாம் சொல்ல வைக்கும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை நம்புறேன், நான் தேவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல வைக்கும். அது உன்னுடைய தேவன் பிசாசா இருக்கிறபடியினால். அல்லேலூயா. இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ரூத் நகோமியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவள் கீழ்ப்படிந்தால் மட்டுமே மணவாளனை சந்திக்க முடியும். இன்னைக்கு என்னதான் கத்துறோமோ, இந்த கத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிற ஜனம் இங்க இருக்கா? அப்ப இங்க ரூத் இல்லையே. ரூத் இல்ல, யார் இருக்கா? ஓர்பாள் இருக்கா. நீ ஓர்பாள் முத்தமிட்டு கொண்டு அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு புறம்பாக கடந்து போகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. உணவுக்காக ஒரு கூட்டம், அற்புதத்திற்காக ஒரு கூட்டம், ஆஸ்தி அந்தஸ்துக்காக ஒரு கூட்டம், தலைவலிக்காக ஒரு கூட்டம், வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட கூட்டங்கள் பல இங்கே இருக்கிறது. ஆனால் ரூத்தை போல் கீழ்ப்படுகிற கூட்டம் எத்தனை? ரூத்து பெற்ற ஆசீர்வாதம் என்ன? ரூத்துக்கு மணவாளனை கண்டுகொண்ட பின்பு கூட ஒரு எச்சரிப்பின் சத்தம் கடந்து வந்தது தெரியுமா உங்களுக்கு? மணவாளனை கண்டுகொண்ட பின்பு, மணவாளனுடைய போர்வைக்குள் கடந்து போன பின்பு மணவாளன் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாரு, அப்பதான் தெரியும். நீ நினைக்கிற வந்த உடனே பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் எச்சரிப்பின் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்பேலா? இங்கே போவாஸ் கொடுக்கிறார் ஒரு எச்சரிப்பின் சத்தம். ரூத்து, நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். உன்னுடைய உறவின் முறையான ஒருவன் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறான். அவனிடத்தில் போ. அவன் உன்னை விவாகம் பண்ண தயாராக இருந்தால் நீ அவனையே விவாகம் பண்ணு. இப்போ விவாக பஞ்சத்தில் ஏறினவன் கூட புருஷன் யாருன்னு தேடணுமா? யோசிக்கிறியா? வேதம் வேற சொல்லுது, நீ வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. மணவாளன் சொல்றாரு, நான் உனக்கு மணவாளனா இல்லை அவன் உனக்கு மணவாளனான்னு முடிவு மட்டும் போல. போர்வாள் ஓடி போய் வேற மணவாளனை தேடிக்கொண்டது போல ரூத்து ஓடி போகவில்லை. என் சபையாகிய நகோமி சொன்னா, நீர்தான் என்னுடைய மணவாளன், நீர்தான் என்னுடைய உறவின் முறையான், ஆனபடியினால் நான் உம்மோடு கூட இருப்பேன். எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள் என்னென்ன வந்தாலும் சரி, நான் உம்மோடு கூட இருப்பேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி சரண்டர் ஆனால். இங்க எத்தனை பேர் சரண்டர் ஆகிறவங்க இருக்கிறீங்க? கீழ்ப்படிதலே இல்லையே. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? உனக்கு எப்படி விடுதலை தருவாரு? கேட்டால் நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்கு ஒன்றும் செய்யலை, பிசாசு என்னை போட்டு என்னெல்லாமோ பண்ணுதே ஏன் அப்படின்னு கேட்குறேன். டெய்லி ஜோம் பண்ணுறேன், பிசாசு போராட்டம். மாதத்தில் ஒரு தடவை உபாசம் இருக்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் உபாசம் இருக்கிறேன், எனக்கு போராட்டம் ஏன்னே தெரியலையே. அட பிசாசுனுடைய பிள்ளையே, நீ பிசாசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற. சர்வ வல்லமையுள்ள தேவனை மறந்துட்ட. ஆனா எப்படி 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக்கொண்டு தங்கள் வஸ்திரத்தை உடுத்தி தங்கள் உணவை உண்டு நிந்தை நீங்க சொன்னார்களோ அதுபோல நீயும் சொல்லுகிறாய் நான் யாசுவாவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் வாழ்க்கை பிசாசுனுடைய கூடா இருக்கிறது, பிசாசுனுடைய தந்திரங்களுடைய ஊடா இருக்கிறது, பிசாசுனுடைய கிரியையினுடைய ஊடா இருக்கிறது. பிசாசுக்குரியவை நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆனபடினால் உனக்கு சமாதானம் இல்லை. உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் போராட்டம், உன்னுடைய குடும்பத்தில் போராட்டம், உனக்கு கடன், உனக்கு பிசாசு. ஏன் ஏன் உனக்கு இந்த கதி? காரணம் நீ பிசாசுக்கு சொந்தக்காரியாய் இருக்கிறபடியினால். நீ பிசாசை என்றைக்கு விடுவாயோ, தேவனுடைய சத்தத்திற்கு என்றைக்கு கீழ்ப்படியாய்வாயோ அன்றைக்கு தேவன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இப்ப கீழ்ப்படுறியா? ரூத்த போல கீழ்ப்படுகிற கூட இருக்கா? இல்ல. கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்? சங்கீதங்களுடைய புஸ்தகம் 119 165 வாசிச்சா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நல்லா கேளுங்க. வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, வேதத்தை நேசிச்சா, நேசிக்கிறது கீழ்ப்படிதல். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரலாகிய பிசாசின் கிரியை இல்ல. நம்ம தான் வேதத்தை நேசிக்க மாட்டோமே. யாரை நேசிப்போம்?
பொண்டாட்டியை நேசிப்போம், பிள்ளையை நேசிப்போம், மாப்பிள்ளையை நேசிப்போம், அக்காளை நேசிப்போம், அம்மையை நேசிப்போம். இதுதான் நடக்குது. இந்த நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. அன்பு காட்டுவது வேறு, நேசம் என்பது வேறு. ஒத்த கருத்துடையவர்களாய் வாழுங்க. ஆனா அதுக்காக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் யாருக்கும் கொடுக்காத. இரண்டாவது காரியம், நீதிமொழியின் புத்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஆமென், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். வேதவசனத்தை கண்டுபிடித்து அந்த வேதவசனத்தின்படி நடக்கிறவனுக்கு ஜீவனும் சரீரத்திற்கு ஆரோக்கியமும் உண்டாகும். மூன்றாவது காரியம், உபாகமத்தினுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 4லிருந்து 6 வரைக்கும் வாசித்தால், எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைப்படியையும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய யாவனும் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய யா உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய யா உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்குள் கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கேட்டீங்களா? கடன் ஏன் வருது தெரியுமா? யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததனால் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, யாவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறவன் கடன் வாங்க மாட்டான், கடன் கொடுப்பான். எப்படி? சத்தம் வேலை செய்யலை இன்னை உனக்கு, அதனால கடன். நீ உண்மையாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார். அடுத்த வசனம், உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 2லிருந்து 7 வரைக்கும் வாசிச்சா, உன் தேவனை யாவிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனையா உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனையா உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனையா அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனையா அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்றார். அப்ப கீழ்ப்படுகிறதுனால முதல்ல என்ன செய்யறாரு? சமாதானத்தை தராரு. இரண்டாவது ஜீவனையும் ஆரோக்கியத்தை தராரு. மூணாவது கடன் பிரச்சனையை மாற்றுகிறார். நாலாவது சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இப்ப நீ ரூத்தா மாறுவியா? இல்லது தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய யோனாவை போல, ஆதாமை போல, அனனியாவை போல, ஓர்பாலை போல தேவ சமூகத்தை விட்டு தூரம் போறியா? இப்ப நீ யார்? ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் உன் முன்னாடி வச்சிருக்கிறேன், மாடலுக்கு ரூத். வேற அத்தனை பேரும் ஓடி போனவங்க. நீ ஓடி போனவரா இல்லது நகோமியாகிய சபையினுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து மணவாளனை சந்திக்கிறவளா? கீழ்ப்படிந்தால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விரும்புகிறவளா? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம்.